Hello friends, welcome to Tamil Tech HD. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது வந்து Asus Zenfone 5G ஓட அன்பாக்சிங். ஸோ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ரீசெண்டாக வந்து ஃபெப்ரவரியில் ரிலீஸ் பண்ணாங்க அண்ட் இது வந்து இப்போ இந்தியாவிலையும் அவைலபிளாக இருக்குது. இதை ரிவ்யூ பண்ண எல்லாருமே வந்து இது வந்து ஒரு OnePlus 6 கில்லர்னு சொல்லியிருக்காங்க Asus Zenfone 5G. ஸோ நம்ம அது எந்த அளவுக்கு இருக்குன்னு நம்ம அன்பாக்சிங் பண்ணி பார்க்கலாம். கவர் பார்த்திங்கன்னா ரொம்ப இம்ப்ரெசிவாக இருக்குது. அந்த குவாலிட்டி வந்து அந்த கலர் ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ ஃபோன் வந்து இன்னும் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற ஒரு ஃபீலை உங்களுக்கு கொடுக்குறது. ஸோ நம்ம பொறுமையாக எடுப்போம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஃபோன் தவிர்த்து மற்றது என்னென்னலாம் இருக்குங்கிறத பார்த்துட்டு அப்புறம் ஃபோனுக்கு வரலாம். ஸோ சிலிக்கான் கேஸ் இருக்கும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். இப்போ வர மோஸ்ட் ஆஃப் த ஃபோன்ஸ்லாம் சிலிக்கான் கேஸ் இருக்கும். அதுதான் முதல்ல நம்ம எடுத்த அந்த கவரில் இருக்கும்னு நினைக்கிறேன். இது வந்து குயிக் சார்ஜர். ஸோ குயிக்காக சார்ஜ் ஆகிடும். ஸோ பேட்ரிஸ் வந்து 3300 mAh அவங்க கொடுக்குறாங்க. ஸோ அது வந்து குயிக்காக சார்ஜ் ஆகிடும். அண்ட் ஹெட்ஃபோனும் இதில் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இது ஒரு குட் திங். அண்ட் வி ஹாவ் Type-C கனெக்டரும் இதில் இருக்குது. ஸோ ஃபோனுக்கு வரலாம். அதுக்கு முன்னாடி நம்ம இந்த கவரில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்துருவோம். நான் முன்னாடி சொன்ன மாதிரி பார்த்திங்கன்னா சிலிக்கான் கேஸ் இருக்குது. ஸோ இப்போது வர மோஸ்ட் ஆஃப் தி ஸ்மார்ட் ஃபோன்ஸ் எல்லாத்துலேயுமே வந்து சிலிக்கான் கேஸ் கொடுத்துட்றாங்க. ஏன்னா வந்து அந்த பேக் சைடில் இருக்க அந்த டூயல் கேமரா வந்து பம்ப் அவுட் ஆகிடுறதுனால வந்து அதை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு அவங்க அந்த சிலிக்கான் கேஸ் கொடுத்துட்றாங்க. ஸோ ஆஸ் யூஷுவல் ஆசஸும் இதற்கு விதிவிலக்கு இல்லை. ஸோ அவங்களும் வந்து இந்த சிலிக்கான் கேஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே, நம்ம இப்போது ஃபோனை பார்ப்போம். ஸோ ஸ்லோவாக அன்ராப் பண்ணிவிடுவோம் ஃபோனை. ஸோ ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் பார்த்திங்கன்னா எனக்கு வந்து அந்த பேக் சைடு வந்து அந்த லுக்கு அது ரொம்ப நல்லா இருக்குது. அந்த பர்டிகுலராக வந்து அந்த ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் சென்சர் இருக்கு இல்லையா, அதை சுற்றி அந்த வைப்ரண்ட் லுக், அந்த ஷேடு வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. அண்ட் தே ஹேவ் அ டூயல் கேமரா. பேக் சைடில் பார்த்தீங்கன்னா வந்து 12 MP + 8 MP கேமரா இருக்குது. இது வந்து ஏஐ இன்கார்பரேட்டட். ஸோ வந்து ஏஐ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து இந்த சீனை ரெகனைஸ் பண்ணி உங்களுக்கு குவாலிட்டி என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். அண்ட் ஃப்ரண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா வந்து சேம் 8 MP கேமரா. இது வந்து செல்ஃபி ஷூட்டர் கேமரா. ஸோ இதுலேயும் வந்து ஏஐ இன்கார்பரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து இந்த ஸோ இது வந்து பியூட்டிஃபை பண்ணி கொடுக்கும் உங்களோட செல்ஃபீஸை. இதில் பார்த்தீங்கன்னா சைடில் வந்து மெமரி கார்டு, எக்ஸ்பேண்டபிள் மெமரி கார்டு இருக்குது. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா 2000 GB வரைக்கும் நீங்கள் மெமரி கார்டு, மைக்ரோ SD கார்டு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நேனோ சிம் ஸ்லாட் 2 இருக்குது. ஸோ டெடிக்கேட்டட் ஸ்லாட் ஃபார் மெமரி இருக்குது. அண்ட் மேலே 3.5mm ஜாக் இருக்குது. அண்ட் சைடில் வால்யூம் லாக்கர் இருக்குது. அண்ட் Type-C கனெக்டர் இருக்குது. அண்ட் மைக் அண்ட் ஏர் பிளாஸ்டர், இது எல்லாமே இருக்குது இந்த மொபைலில். ஸோ நம்ம ஆன் பண்ணி பார்ப்போம். ஸோ இது நீங்கள் வந்து Asus Zenfone Max Pro யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா வந்து நீங்கள் அந்த ஓஎஸோட சிமிலாரிட்டி பார்ப்பீங்க. ஆல்மோஸ்ட் சேம் ஓஎஸ் தான். இதில் வந்து Snapdragon 845 சிப்செட் அண்ட் 6GB 64GB வேரியண்ட் அண்ட் 6GB 128GB வேரியண்ட் அண்ட் 6GB 256GB வேரியண்ட்டில் வருது. ஸோ இது ப்ரைஸ் முறையை பார்த்திங்கன்னா வந்து 29,990 அடுத்த வெர்ஷன் வந்து 32,990 அண்ட் அதுக்கு அடுத்த வெர்ஷன் வந்து 36,990. ஸோ இந்த பேஸ் வேரியண்ட் வந்து 29,990. அப்போ அது பார்த்திங்கன்னா வந்து ஆல்மோஸ்ட் 5,000 வந்து நீங்கள் OnePlus 6 விட இது கம்மியாக இருக்குது. ஸோ சேம் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் தான். ஸோ இன்கேஸ் வந்து நீங்கள் வந்து OnePlus 6 லவராக இல்லாமல் நீங்கள் அந்த கம்யூனிட்டியில் இல்லாமல் உங்களுக்கு வந்து எனி ஃபோன் பரவாயில்ல, பட் அதுக்கு ஈக்குவலான பர்ஃபார்மன்ஸ் இருக்கணும், ப்ரைஸும் கம்மியாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இது வந்து ரைட் சாய்ஸ் இந்த மொபைல் உங்களுக்கு. இது கேமராவில் மட்டும் இல்லாமல் இந்த மொபைலில் பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து நிறைய விஷயத்தில் இன்கார்பரேட் பண்ணியிருக்காங்க. பர்டிகுலராக சொல்லணும்னா பார்த்தீங்கன்னா சார்ஜிங். இதில் வந்து குயிக் சார்ஜர் இருந்தாலும் நீங்கள் வந்து தெரியாமல் நீங்கள் ஓவர் நைட் சார்ஜிங் போட்டு நீங்கள் தூங்கிடுறீங்க அப்படின்னீங்கன்னா ஒரு 80% சார்ஜ் ஆன பிறகு அதுவே ஆட்டோமேட்டிக்காக அது ஸ்டில் சார்ஜிங் போயிட்டுருக்குன்றது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு ஸ்டாப் ஆகிட்டு நைட் நீங்கள் சார்ஜ் போட்டிருக்கீங்கிறது அதை புரிஞ்சுக்கிட்டு ஸ்டாப் ஆகிட்டு நீங்கள் காலையில் வந்து எழுந்துக்கிற டைம் இருக்குது இல்லையா, அதுக்கு கொஞ்சம் முன்னாடியே கரெக்டாக திருப்பி அந்த சார்ஜரை ஆன் பண்ணி எனேபிள் பண்ணிவிட்டு ரிமைனிங் 20% வந்து சார்ஜ் பண்ணி நீங்கள் எழுந்து ஃபோன் எடுக்கிற டைமில் 100% சார்ஜிங்கில் உங்களுக்கு கொடுக்கும். ஸோ இது எல்லாமே வந்து எப்படி பாசிபிளாக இருக்குன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலமாக பாசிபிளாக இருக்குது. ஸோ Asus Zenfone 5G வந்து இப்போ கரண்ட் ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி நாட்ச் ஆட் பண்ணியிருக்காங்க ஃப்ரண்ட் சைடில். ஸோ ஃப்ரண்ட் கேமரா வந்து நாட்ச்சில் இருக்குது.
ஸோ இதில் ஃபேஸ் ரெகக்னிஷனும் இருக்குது. ஸோ நாங்கள் டெஸ்ட் பண்ண வகையில் பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஃபேஸ் ரெகக்னிஷன் வந்து OnePlus 6 விட கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது. ஸோ அது ஒரு ட்ராபேக்காக நாங்கள் பார்த்தோம். ஸோ அது வந்து ஃப்யூச்சர் சாஃப்ட்வேர் அப்டேட்ஸில் டெஃபினட்டாக வந்து அது இம்ப்ரூவ் ஆகிடும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஃபேஸ் அன்லாக் வந்து OnePlus 6 கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது, அவ்வளோதான். பட் அது வந்து பெரிய கன்சர்ன் இல்லை. Zenfone 5Gயோட டிஸ்பிளே பற்றி பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபுல் HD டிஸ்பிளே 6.2 inches. ஸோ இது சப்போர்ட் பண்ணுறது 1080p × 2246 பிக்சல் சப்போர்ட் பண்ணுது. இதில் 4K ரெக்கார்டிங்கும் நீங்கள் பண்ணலாம். ஸோ 4K வீடியோ ரெக்கார்ட் பண்ணும்போது கொஞ்சம் ஹீட் ஆகுது ஃபோன். பட் இது ஜென்ரலாக எல்லா ஃபோன்லேயுமே இருக்கிற ஒரு ப்ராப்ளம் தான். 4K வந்து ஹை குவாலிட்டி வீடியோஸ் இல்லையா, ஸோ அதை ரெக்கார்ட் பண்ணும்போது ஒரு லெங்க்த்தியான ஒரு வீடியோ நீங்கள் ரெக்கார்ட் பண்ணும்போது கொஞ்சம் ஹீட் ஆக தான் செய்யுது ஃபோன். இந்த ப்ராப்ளம் வந்து OnePlus 6லையும் இருக்கிறதுனால இது ஒரு காமன் இஷ்யூ தான் அப்படின்ட்டு நான் எடுத்துக்கிறேன். அதோட வீடியோ குவாலிட்டியும் ரொம்ப நல்லா இருந்துச்சு, 4K வீடியோவும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இதில் வந்து எலக்ட்ரானிக் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் இருக்குது. ஸோ வந்து நீங்கள் வாக் பண்ணிக்கிட்டே ஒரு வீடியோ எடுக்கிறீங்க அப்படின்னா அது வந்து பெருசாக ஜர்க்கிங் உங்களுக்கு வராது. அந்த எலக்ட்ரானிக் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் வந்து அதை ஸ்டேபிள் பண்ணி கொடுத்துருது உங்களுக்கு அந்த வீடியோவை. ஸோ அதர்வைஸ் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த மொபைல் பற்றி? இது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா? OnePlus 6 விட இது பெட்டர் ஆப்ஷனா, இல்லை OnePlus 6 தான் பெட்டர் ஆப்ஷனா? எது வேல்யூ ஃபார் மணி? நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களோட கருத்தை டெஃபினட்டாக வந்து நம்ம சேனலில் பதிவு பண்ணுங்கள் கமெண்ட்ஸில். அண்ட் இது உங்கள் தமிழ் டெக் HD, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.